இப்போ காய்கறி நறுக்கிறோம். ரெடி, காராமணி நறுக்கிறோம். ஒரு பார்வை அரியறியே வைக்கணும்பாங்க. அரியறினா லைன் எடுத்து வச்சுக்கிறது. சரிங்களா? இதில் ஆக்சுவலாக முத்தல் பழுக்குது, கிட்டத்தட்ட பழுக்கக்கூடிய ரேஞ்சு எல்லாமே இருக்கிறனால நறுக்கிறதுக்கு சிரமம், கத்தியும் சிரமம். அதனால் இந்த மாதிரி வரவே கூடாது. நீங்கள் நறுக்கும் போதே அடுத்த தடவை இந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். போய் வாங்குறது இருட்டுக்குள்ளே வாங்கி மிஸ்டேக் ஆனால் பிரச்சனை இல்லை. பகலில் வாங்கும்போது பார்த்துக்கணும். அதுக்கு இழிச்சு வாய மாட்டினா தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. பார்த்து பத்திரமா வாங்கிக்கிங்க. அதை கொண்டு போனால் மாட்டுக்கிட்ட போடணும். அதனால் நம்மக்கிட்ட அதிகமாக கொடுத்து எதைய காசு கிடையாது, காய் அதிகமாக கொடுத்து காசு கம்மியாக வாங்கி போயிடுவாங்க. நம்மளும் இவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த டேஸ்ட்டு, அந்த ஒரு பொடி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்களாங்க காராமணி, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சிரமம், நறுக்குன்னு சிரமம், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? நறுக்கிறதும் ஒரு சிலது இப்படி வர்றதுனால உங்களுக்கு பொரியல் செய்யும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ கத்தி மாற்றி அரிஞ்சு பார்க்கலாம்னா கத்தி ஓகே. ஏன்னா உங்களுக்கு இந்த கத்தி கரெக்டாக இருக்குது, கரெக்டாக அறியுதுனாலும் இங்கே பாருங்க இந்த மாதிரி பிட்டு போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு பக்குவமாகி பழுக்கிற ரேஞ்சில் இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். இப்போ பழுக்கிற ரேஞ்சில் நல்ல காயினா இந்த மாதிரி இருக்குது பிட்டாக. கரெக்டுங்களா? அது பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா இருக்கிற காயிலேயே டேஸ்ட்டே அதிகம்னா நிறைய காய் இருக்குது. காராமணி வேறு லெவல் இருக்குது. இந்த மாதிரி அரியறியே வச்சு வச்சாங்க. வெட்டினா அழகாக விதமான வெட்டு. அது ஏனல் மண்ணெலாம் விழுகுதுன்னா காய் சரியில்லைன்னு அர்த்தம். காய் வெட்டும் போதே காய் சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லதை வெட்டுறாங்களங்க இந்த கல்யாணத்தில் வேறு ஏதோ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வெட்டுவாங்க காய்கறி. அவங்க மட்டும் கேட்டால் டீடாக சொல்லுவாங்க. எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த ஆள் வீடியோ எடுத்து போடுறான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், சின்ன இன்ஃபர்மேஷன். ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி நறுக்கிற காய்கவே வாங்கிறது கிடையாது. என்ன காரணம்னா வேலைக்கு போகிறக்கு லேட் ஆகுங்கிற காரணம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொரியல் செய்வாங்க. ஒரு சிலர் பொரியும் செய்யாமல் பருப்பு போட்டு செஞ்சுட்டு ஓடிடுவாங்க. அதுக்கு சிம்பிள் ஐடியா, அரியறியை வச்சு நறுக்குங்க. அவ்வளோ வச்சுக்குங்க. அவ்வளோ லைன் பை லைனாக இதில் ஏகப்படுத்து கிட்டத்தட்ட பழுக்கிற ரேஞ்சில் காய்கள் இருக்குது. இதெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லைங்க பாஸ். நாங்களாம் கட்டிங் காய் தாங்க பாஸ் வாங்குவோம். இருக்குது கட்டுக்காய் இருக்குது, நறுக்கி வச்சுருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில். அதிகமாக வாங்கிக்குவோம். அது உடனே செஞ்சிடணுமே. அதில் வேஸ்டேஜ் நிறைய இருக்குங்க, பார்த்துக்குங்க. கட் வெஜிடபிள்ஸில் வேஸ்டேஜ் நிறைய இருக்குது. அழுகுனது அடுத்த நாள் வீணாக போகிறத எடுத்து நீட்டாக கட் பண்ணி வைப்பாங்க. நம்மளுக்கு இதையா சமையல் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். வந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்குது. எல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எனக்கு கம்மியாக இருக்குது, நிறைய கொடுத்துருப்பாங்க. விலை கம்மியாக இருக்குது, நிறைய இருக்குது. அழுகு போனதே அழுகிற ஸ்டேஜ் நிற்கிறத
அடுத்து போடுறதே. இப்போ நம்ம இங்கே வாங்குகிறோம், நேரடியாக பார்க்குறோம், 20 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறான், 10 ரூபாய்க்கு. அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சில கடையில் ஒவ்வொரு ரேட்டு விற்பாங்க. இது ஓரளவுக்கு இருக்குதுங்க பக்கம். அப்போ நீங்கள் நல்லா இப்போ தாங்க வெட்டுறீங்க அப்படிங்களா? அப்படி கிடையாது, நாங்கள் காமிச்சிடணுங்க அந்த மாதிரி. பேச்சுலராகவே 10 வருஷம் சென்னையில் இருந்தாச்சு. அதனால் ஏதோ ஓரளவுக்கு நறுக்குவேன். சில குழம்புகளும் வைக்க தெரியும். நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய மாட்டேன். சட்னி வகையில் எல்லா சட்னியும் போட்டு பின்னி பெடல் எடுக்க எல்லா சட்னியும் செய்ய தெரியும். தக்காளி சாப்பாடு செய்வேன், பிரிஞ்சு சாதம் செய்வேன், புளி சாதம் செய்வேன், சாம்பார் ரசம் நல்லா வைப்பேன். புளிக்குழம்பு, இன்னும் ஒரு சில குழம்புகள் வைக்க தெரியும். சைடிஷ்டு மாற சில விஷயங்கள், இந்த சூப்பு, இன்னும் பல மூலிகை சம்மந்தப்பட்டது, ப்ரெட் ஆம்லெட்டு, முட்டையில் ஒரு 50 வகையான விஷயம், இதெல்லாம் சரி ஓரளவுக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எப்பவுமே காட்டிக்க மாட்டேன் நான். தெரிஞ்சாலும் தெரியலின்னு சொல்கிறது நல்லதான். அப்புறம் அதுலேருந்து எதுவும் கற்றுக்கலாம். நாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓடக்கூடாது, அப்போ ஒன்றும் தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே பயிற்சின்னு சொல்லிட்டு பண்ணுறது நல்லது. நம்ம ஃபைனல்னு சொன்னோம்னா தான் இது தப்பு அது தப்பும்பாங்க. பயிற்சின்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது நம்ம மிஸ்டேக்காக இருந்தாலும் அதை நாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். யாரையும் சொன்னால் கரெக்ஷன் பண்ணலாம், இல்லையே நம்மளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா பயிற்சி தானே மொத்தத்தில். பயிற்சி அவ்வளோதான். முயற்சி, பயிற்சி, விடாமுயற்சி, அவ்வளோதான். மற்றபடி இதில் பெருசாலாம் கிடையாதுங்க. அங்கங்கே மாறிதான் போயிருக்கு. இது பழுத்தும் இருக்குது, பழுக்காமல் இருக்குது. நேராக வச்சு விடணும், வெட்டிக்கலாம். நம்ம வீடியோவே போட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். வீட்டில் டென்ஷன் ஆக மாட்டாங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அழகாக வருது நறுக்கிறது. கரெக்டாக வச்சுக்கிறேண்ணா. என்ன ரீசன் வேணும் சொல்ல. காய் நல்லா இருக்குது, வெட்டு நல்லா விழுகுது. வெட்டு நல்லா இருக்குது, காய் நல்லா இருக்குது. ஒரு சில பெருசு பெருசாக போட்டுருவாங்க, சில பெருசு பெருசாக போட்டு நல்லா இருக்குது. இதுக்கு இந்த கார குழம்புக்குமே அந்த ஆட்டி வைப்பாங்கங்க, மிக்ஸி அரைச்சி வைக்கிறதுக்குள்ளே அந்த மாதிரி பெருசாக போடுவாங்க. எனக்கு சிறுசுல பெருசாக போடுறது பொரியல் வேறு அந்த தேங்காய் பூ போட்டோம்னா வேறு லெவல் இருக்குங்க. இதான் ஆயிடுச்சு. அப்படியே ஒன்றும் 2 பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வெட்டும்போது தெரியுது பார்த்துங்க, அவ்வளோ தன்னோட போக்கு சரி இருக்காது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 4-5 நாள் பழுத்து போகிறது. வெட்டும் கரெக்டாக இருக்காது, சரியாக விழுகாது. பிடிச்சதா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இதுவும் வீடியோ தான்ப்பா ஒருத்தர் போட்டுருக்காருன்னா பாருங்கள். நம்ம காய் வெட்டும்போது காய் பிரியுது இல்லைங்க, அதுக்கு வேணித்தான் நான் போட்டேன் இந்த வீடியோவை. அது ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் ஆகி போச்சு. சரி, நிறைய பேச்சுலர்ஸ் பார்த்துருப்பாங்க, தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. நன்றி.